ஸ்ரீராம ஜெயம். வட்டிக்கு கொடுத்து வாங்கும் ஃபைனான்ஸ் தொழில் யாரெல்லாம் செய்யலாம், யாருக்கெல்லாம் சரியாக வரும்? ஒரு ஜாதகத்துல தனத்துக்கு காரக கிரகம் குரு பகவான் தான். எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு பகவான் 10ஆம் பாவகத்தோடு நேரடியான தொடர்புகள்ல இருந்துச்சுன்னா அவங்க பெரும்பாலும் ஃபைனான்ஸ் தொழில் பண்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி 10ஆம் பாவகம் குருவினுடைய வீடாக வந்தா இது பெரும்பாலும் யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்திற்கு 10ஆம் பாவகமா குரு பகவான் வருவாரு. அதே மாதிரி மீன லக்னத்திற்கு 10ஆம் பாவகமா குரு பகவானுடைய தனுசு வீடே வரும். இந்த ஜாதகத்துல குரு 10ஆம் பாவகத்தோடு நேரடியான அமைப்புகள்ல தொடர்பு கொண்டாலும் சரியா 10ஆம் பாவகத்தை குரு பார்த்தாலும் அவங்க பினான்ஸ் தொழில் செய்யலாம். அதே நேரத்துல ஜாதகத்துல தனாதிபதி பிளஸ் லக்னாதிபதியினுடைய நிலைமையை அறிந்து வட்டிக்கு கொடுத்து வாங்கணும். ஏன்னா பணம் நம்ம கையை விட்டு போய் அடுத்தவங்ககிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அது நமக்கு வந்தாதான் போச்சு அப்படின்ற அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த நேரத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகளும் முக்கியம். ஒரு ஜாதகத்துல பாக்கியாதிபதி வலுத்து தன லாபாதிபதிகள் வலுத்து மேற்சொன்ன அமைப்புகள்ல அதாவது 10ஆம் பாவகத்தோடு குரு தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா அவங்க ஓரளவு வட்டி தொழில் செய்யலாம். பட் இருந்தாலும் இது ஒரு பாவ தொழில் அப்படின்றதையும் நான் இங்க குறிப்பிடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.